ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாக இருக்கும். ஓகேவா? இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் என்ன அப்படின்னா ஷார்ட்கட் தான். ஏன்னா நிறைய ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பேட்சையே முடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் குரூப் 4 2025 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது April 25, 2025 வருது. அதே மாதிரி அதற்கான தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது 13ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 மொத்தம் இதில் 17 டெஸ்ட்டு இருக்கும். ஓகேவா? வித்து ஃபுல் டெஸ்ட் 2 டெஸ்ட் வரும். அதே மாதிரி பார்த்தோம்னா இலவச மாதிரி தேர்வுகள் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இந்த பேட்சில் பார்த்தோம்னா சயின்ஸை நம்ம கடைசியாக தான் நம்ம கொண்டுட்டு போகிறோம். சயின்ஸை இதுக்குள்ளே நான் கொண்டுட்டு வரல. ஏன்னா அதில் கேள்வி வெறும் 5 கேள்வி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தோம்னா நம்ம சயின்ஸுக்கு அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்றது இதில் கொடுக்கலை. அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. எந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் தெளிவாக படிச்சுட்டு போனாலே நம்ம மேக்ஸிமம் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஒரு 80% ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லா சப்ஜெக்டையும் எல்லா டாப்பிக்கையும் கொண்டுட்டு வரணும் உள்ள அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மறக்கும். ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம், இன்றைக்கி பாலிட்டி படிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு எக்கனாமிக்ஸ் படிப்போம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி படிப்போம். ஸோ அதனால் மறக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம இப்போ ஒரு சப்ஜெக்டில் படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இப்போ பாலிட்டி அப்படின்னு இருக்குன்னா 3வது டெஸ்ட்டு பாலிட்டியில் வரும். அதுக்கு முன்னாடி உள்ள ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம பாலிட்டி அட்டன் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வைக்கிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு டைம் படித்தா மறக்கவே கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டைம் படித்தா மறக்கவே கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது January 17 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் 6வது தமிழ் புத்தகம் முழுவதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பாடத்திட்டத்தின்படி முன்னாடி நம்ம பார்த்தோம்னா புக்காக முடிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போவும் அந்த மாதிரி தான் படிக்க போகிறோம். ஆனால் எல்லாத்தையும் படிக்க போகிறது கிடையாது. எதெல்லாம் அவங்க சிலபஸில் சொல்லியிருக்காங்களோ ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அது மொதல் டெஸ்ட் இப்போ 17ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதை நம்ம என்னென்ன சப்ஜெக்டெல்லாம் எந்த டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படின்ற அப்டேட்டை அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த புக்கை நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாரி பாலிட்டிக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்திய அரசமைப்பின் முகவுரை, அப்புறம் அரசமைப்பின் முக்கிய கூறுகள், 4th ஒன்று ஒன்றியம், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 டாபிக் பாலிட்டி பார்க்கலாம். +1 மேக்ஸ். ஏன்னா மேக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. எல்லா டெஸ்ட்லையும் மேக்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒன்று சுருக்குகங்கிறது ரொம்ப பெரிய டாப்பிக்கு, அவ்வளோ சின்ன டாப்பிக்லாம் கிடையாது. அதனால் 2 டெஸ்ட்டு சுருக்குக தான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சுருக்குக அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று பாட்மாஸ், அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் பெருசாக கிடையாது. அதனால் மேக்ஸுக்கு நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். எதுலேருந்து நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான். ஓகேவா? ஏன்னா ஸ்கூல் புக்கில் பார்த்தோம்னா ஒரு 10 மாடல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கிட்டத்தட்ட 200-300 மாடல் இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் ஒன்றுமே இருக்காது. அதுக்குன்னு ஸ்கூல் புக்லேருந்து கொஸ்டின் வராதுன்னு நான் சொல்ல வரல. ஸோ இந்த டெஸ்ட்லேயும் ஸ்கூல் புக்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அடுத்த டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 7வது புதிய தமிழ் புத்தகம் முழுவதும் பாடத்திட்டத்தின்படி இந்தியாவின் வரலாறு பண்பாடு. ஸோ கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் உள்ளே கொண்டு வந்திருப்போம். சிந்து சமவெளி நாகரிகம் ப்ளஸ் குப்தர்கள். ஸோ அதில் மேக்ஸ் பார்த்தோம்னா சுருக்குக பார்ட் 2. இது மொத்தம் 100 மார்க். அதாவது 100 மார்க்கில் 50 கொஸ்டின் அப்படிங்கிறது தமிழ், ஒரு 40 கொஸ்டின் அப்படிங்கிறது ஜிஎஸ், 10 கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம மேக்ஸ். அதே மாதிரி தேவையை கருத்தில் கொண்டு 10 மேக்ஸ் அப்படிங்கிறத 15 கூட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதையும் சொல்லிடுறேன். அடுத்தது என்ன அப்படின்னா 3வது டெஸ்ட்டு January 23 தமிழில் 8வது புதிய தமிழ் புத்தகம் முழுவதும் பாடத்திட்டத்தின்படி. ஸோ இதில் என்னென்ன வருது அப்படின்னா குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள். இது எல்லாமே ஃபுல்லாகவே ஷார்ட்கட் தான். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதில் மேக்ஸ் பார்த்தோம்னா பர்சன்டேஜ், விழுக்காடு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 4வது டெஸ்ட்டு January 26 இதில் தமிழ் 9வது புதிய தமிழ் புத்தகம் முழுவதும் பாடத்திட்டத்தின்படி. ஸோ இதில் என்னென்ன நமக்கு கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி சுல்தானு, முகலாயர்கள், மராத்தியர்லாம் ஜிஎஸ் பார்ட்டுக்கு. ஸோ அதேமாதிரி மேக்ஸில் பார்த்தோம்னா எல்சிஎம்மு, ஹெச்சிசிஎஃப்.
ஸோ அடுத்தது 5வது டெஸ்ட்டு தமிழ் வந்து 10வது புதிய தமிழ் புத்தகம் முழுவதும் பாடத்திட்டத்தின்படி. ஸோ இதில் பாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், இதில் மேக்ஸிமம் ஷார்ட்கட்லாம் கொடுத்தாச்சு. ஓகேவா? இன்னொரு டைம் வேணாலும் ஆர்டிகல்ஸ் மொத்தமும் ஷார்ட்கட் கொடுத்துடலாம். அதனால் ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஈஸியாக முடிச்சு தர வேண்டியது என்னோட முழு பொறுப்பு. ஸோ இதில் மேக்ஸ் அப்படிங்கிறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். அடுத்தது 6வது டெஸ்ட்டு February 4, 2025. ஸோ தமிழில் 11th நியூ புக்கு சிலபஸில் உள்ள டாபிக் மட்டும். இந்தியாவின் வரலாறும் பண்பாடும்ல தென்னிந்திய வரலாறு, இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். மேக்ஸில் வந்து பார்த்தோம்னா தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி. ஸோ அடுத்தது 7வது டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து தமிழ் 12வது தமிழ் புத்தகம் முழுவதும் பாடத்திட்டத்தின்படி. இது February 9. ஸோ இதில் பாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், அப்புறம் தேர்தல்கள், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில், அப்புறம் பொது வாழ்வில் ஊழல்னு வரும். ஓகேவா? இந்த சிபிஐ சிவிசிலாம் வருது இல்லையா? ஸோ அது, அப்புறம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ஃபுல்லாக ஷார்ட்கட் கொடுத்தாச்சு, ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதில் மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏரியா அண்ட் வால்யூம், பரப்பளவு மற்றும் கொள்ளளவு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 8வது டெஸ்ட்டு நமக்கு February 14. தமிழில் வந்து 6வது பழைய தமிழ் புத்தகம் முழுவதும் பாடத்திட்டத்தின்படி ஓல்டு புக்கு. ஓகேவா? நியூ புக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஓல்டு புக்கு. ஸோ அதில் என்ன ஜிஎஸ் வருதுன்னா இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. ஸோ அடுத்தது இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற தலைப்புகள். ஸோ இதில் ஜிஎஸ் பார்ட்டில் கவர் ஆகுது. ஸோ இதில் மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைம் அண்ட் ஒர்க்கு, காலம் மற்றும் வேலை அப்படின்றது நமக்கு வந்துடும். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது, வேற்றுமையில் ஒற்றுமையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரிவிஷன் கூட நம்ம விட்டுக்கலாம். ஓகேவா? அந்தந்த டெஸ்ட்டுக்கு சின்ன சின்ன அப்டேட்ஸுன்றது நான் அதுக்கு டெஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அடுத்தது 9வது டெஸ்ட் என்ன அப்படின்னா 19ஆம் தேதி. இதில் வந்து 7th ஓல்டு புக்கு தமிழ் முழுவதும் பாடத்திட்டத்தின்படி இந்திய தேசிய இயக்கம் இங்கே ஆரம்பிக்குது. ஓகேவா? தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், எழுச்சிகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கணிதம், தர்க்க காரணவியல். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா February 24 10வது டெஸ்ட்டு. ஸோ தமிழ் 8வது ஓல்டு புக் பாடத்திட்டத்தின்படி. ஸோ இதில் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல், அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி, ஜவஹர்லால் நேரு, காமராசர். ஸோ இந்த மாதிரியான தலைப்புகள் ஸோ இதில் கவர் ஆகும். சரி, இதெல்லாம் நம்ம எங்கே போய் படிக்க போகிறோம்? தனித்தனியாக தேடி படிக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், சில யூனிட்ஸை நம்ம டெஸ்ட்டுக்குன்னு சொல்லி என்ன பண்ணலாம், செலக்டடாக படிக்க வேண்டியதான். ஓகேவா? 12th A&Mல கவர் ஆகும். ஸோ இதில் மேக்ஸ் அப்படின்றது புதிர்கள் மற்றும் பகடை. அடுத்து 11வது டெஸ்ட்டு 28ஆம் தேதி. தமிழ் 9வது ஓல்டு புக் பழைய தமிழ் புத்தகம் முழுவதும். ஸோ இதில் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், பெரியார், ராஜாஜி, சந்திர போஸ், அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர். ஓகேவா? ஸோ இதுக்கும் நம்ம 12th தான் கவர் பண்ண போகிறோம். இதில் மேக்ஸ் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது காட்சி காரணவியல் மற்றும் எண் எழுத்து காரணவியல். அடுத்தது 12வது டெஸ்ட்டு. தமிழ் வந்து 10வது பழைய தமிழ் புத்தகம் முழுவதும் பாடத்திட்டத்தின்படி. எல்லாமே சிலபஸில் உள்ளது மட்டும்தான், அவுட் ஆஃப் சிலபஸ் பக்கம் போக போகிறதே இல்லை. ஏன்னா நம்மளும் எத்தனை காலத்துக்கு தான், எவ்வளோ காலத்துக்கு தான் அவுட் ஆஃப் சிலபஸில் படித்து ஏமாந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதில் என்ன கவர் ஆகிருக்கோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதில் எக்கனாமிக்ஸ் ஆரம்பிப்போம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக்கு, வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேவா? எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டும் போட்டுடலாம். இதில் மேக்ஸ் அப்படிங்கிறது எண் வரிசை. அடுத்தது 13வது டெஸ்ட்டு. தமிழ் 11th ஓல்டு புக்கு. ஸோ பாடத்திட்டத்தின்படி இந்திய பொருளாதாரம் தான் நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை, நிதி ஆணையம், அப்புறம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதி பகிர்வு, அப்புறம் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரிகள். ஸோ இதில் வந்து நம்ம மேக்ஸுக்கு பதிலாக புவியியல் சேர்த்துருக்கோம். ஸோ புவியியலில் பார்க்கும்போது புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை. ஸோ இந்த ஜாகிரஃபி அப்படிங்கிறது எந்த புக்கு பேஸ் பண்ணியிருக்கும்னா 10th புக்கை மேக்ஸிமம் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டாப்பிக்கு வேறு எந்த புக்கில் கவர் ஆகுதோ ஸோ அதை வந்து முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அடுத்தது 14வது டெஸ்ட்டு மார்ச் 12. ஓகேவா? தமிழ் 12வது பழைய தமிழ் புத்தகம் முழுவதும் பாடத்திட்டத்தின்படி. ஸோ இதில் இந்திய பொருளாதாரம், புவியியல் வரும், நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை,
நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி. ஓகே, அது அப்படியே காப்பி பேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இதுக்கு நம்ம டாபிக் என்னன்றதை நம்ம சொல்லிடலாம். ஸோ அடுத்து இதில் வந்து புவியியல்னு பார்க்கும்போது நீர் வளங்கள், ஆறுகள் மற்றும் மண் வகைகள், கனிம வளம் மற்றும் இயற்கை வளங்கள் மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது 15வது டெஸ்ட்டு இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதார அமைப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம், தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், அதாவது மக்கள் தொகை, கல்வி, நல்வாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தனித்தனியெல்லாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி படித்த யூனிட்டை திரும்ப படித்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போது மக்கள் தொகைன்னு கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் தொகைக்குன்னு தனியாக பாடம்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லா யூனிட்லேயும் கவர் ஆகக்கூடியது அப்படியே ஒரு ரிவிஷனையும் நம்ம பண்ணிடலாம். புவியியல, காடுகள் மற்றும் வன விலங்குகள், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பேரிடர் டிசாஸ்டர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 16வது டெஸ்ட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும், 200 கொஸ்டின். அதே மாதிரி 17வது டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு தான், அதுலேயும் ஒரு 200 கொஸ்டின்றது நமக்கு கவர் ஆகக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி தான் முடிக்க போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் முடிக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் முடிக்க போகிறோம். அவுட் ஆஃப் சிலபஸ் பக்கம் நம்ம போக போகிறதே கிடையாது. ஓகேவா? ஒரு யூனிட் தேவையா இல்லையா அப்படின்றது படிக்கிற எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குங்கிறதுனால எல்லாத்தையுமேலாம் நம்ம உட்காந்து கண்டிப்பாக நம்மளால் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது உண்மையாக சொல்லணும்னா, மோட்டிவேஷனுக்காக சொல்லணும்னா, நிறைய நாலேஜ் வளரும்னா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. மோட்டிவேஷனுக்காக சொல்லலாம். ஆனால் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னா இதெல்லாம் படித்தோம், எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு தெரியாமல் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபெயில் தான் ஆகும். எதை படிக்கணும்னு தெரிஞ்சு படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு விஷயமே கிடையாது. நிறைய பேர் இங்கே ஏன் ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா, எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்ற வித்தியாசமே தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எது சிலபஸில் இருக்குது, எது சிலபஸில் இல்லை, எதையெல்லாம் படிக்கணும், எது தேவை, எது தேவையில்லை, எதில் ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த புக்கை படிக்கணும். இப்போ முகலாயரசுன்னு இருந்துச்சுன்னா நிறைய ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க. எல்லா புக்கையும் எடுத்து வச்சு படித்தா தான் நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எங்கே போய் படிக்கணும், எந்த புக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி படிக்கணும், எந்த சப்ஜெக்டை எந்த நேரத்தில் படிக்கணும், எந்த கோணத்தில் படிக்கணும். ஏன்னா இப்போ அதே முகலாயர்கள் டாப்பிக்கில் எல்லா இடத்துலையும் தான் அவங்க கொஸ்டின் கேட்டுற மாட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா முகலாயர்ஸோட நிர்வாகம் கேட்பாங்க, கட்டடக்கலையில் கேட்பாங்க, ப்ளஸ் அந்த ஆட்சியாளர் ரிலேட்டடாக கேட்பாங்க. இடையில வரக்கூடிய கதை எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் நமக்கு கேள்விகள்லாம் கேட்க மாட்டாங்கன்றது நல்லா ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பேட்ச் அப்படின்றது இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.